மாணவர்களுக்கு வணக்கம். இது அளவியல் என்ற தலைப்பில் எடுத்துக்காட்டு 7.23 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஓர் இடைகண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க. நம்ம ஃப்ரஸ்டத்துடைய வால்யூமை கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம தீர்வுக்கு போகலாம். தீர்வில் மாணவர்களே முதல்ல நல்லா இந்த படத்தை பாருங்கள். இது என்ன தெரியுது அப்படின்னா, இது ஒரு பர்த்டேக்கு நம்ம கேட் போடுவோம் இல்லையா, அதே போல் தெரியுது. இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா, இது நம்ம கூம்பு வடிவத்தில் இருக்குது. இந்த கூம்பில் பெரிய கூம்பில் ஒரு மேல் பகுதியில் ஒரு சின்ன கூம்பை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இடைக்கண்டம் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இடைக்கண்டம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கூம்பில் மேல் பகுதியை நம்ம ஒரு சின்ன கூம்பை எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற பகுதியை நம்ம இடைக்கண்டம் என்று சொல்வோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 45 சென்டிமீட்டர் உயரம் உள்ள. அப்போ இந்த இடைக்கண்டத்தின் உயரம் என்ன கொடுத்துருக்காங்க? 45 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இருபுற ஆரங்கள் இதில் படத்தில் தெளிவாக தெரியுது. மேல் பகுதியில் இருக்கிற வட்டம் சின்ன வட்டமாக, கீழே பெரிய வட்டமாக இருக்குது. அப்போ கீழே பெரிய ஆரம் என்பது 28 சென்டிமீட்டரும் மேலே இருக்கிற சின்ன ஆரம் 7 சென்டிமீட்டருமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த இடைக்கண்டத்தின் கன அளவு, இதோடைய வால்யூம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இடைக்கண்டத்தின் கன அளவு வால்யூம் கண்டுபிடிக்கிற சூத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1/3 பை பிராக்கெட்டில் r² ப்ளஸ் r ப்ளஸ் r² பெருக்கல் h. இதில் பெரிய ஆர் என்ன? பெரிய ஆர் என்பது இந்த கொடுத்துருக்கிற இரண்டு ஆரங்களில் பெரிய அதிக அளவு கொண்ட ஆரம் தான் பெரிய ஆர். சின்ன ஆர் என்பது இரண்டு ஆரங்களில் சிறிய அளவை கொண்டது தான் சின்ன ஆர். சரி, பையின் மதிப்பு என்ன? பையின் மதிப்பு 22/7. பெரிய ஆரின் மதிப்பு என்ன? 28. சின்ன ஆரின் மதிப்பு என்ன? 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் சின்ன ஆருக்கு பதிலாக நம்ம 7 எடுத்துக்கணும். ஹெச் உயரம் என்ன? 45 சென்டிமீட்டர். ஸோ இந்த அளவுகளை இந்த சூத்திரத்தில் போட்டால் பதில் கிடைக்க போகுது. சரி, ஈக்குவல் டு 1/3. பைக்கு பதிலாக என்ன போடணும் மாணவர்களே? பாருங்கள், நான் லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன். 22/7 பிராக்கெட்டில் r², பெரிய ஆர் 28² கூட்டல் பெரிய ஆர் பெருக்கல் சின்ன ஆர் 28 பெருக்கல் 7 கூட்டல் சின்ன ஆர் ஸ்கொயர். அப்படின்னா 7² பெருக்கல் ஹெச்சின் மதிப்பு 45. அடுத்து என்ன பண்ணலாம் மாணவர்களே? 1/3 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது பெருக்கல் 22/7 பெருக்கல் 28 வர்க்கம் ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 784 கூட்டல் 28 7 பெருக்கினால் 196. நீங்கள் பெருக்கி பார்க்கலாம். கூட்டல் 7 வர்க்கம் 49 பெருக்கல் 45 உயரம் கொடுத்துருந்தாங்க. இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் தெளிவாக போட்டாலே ஆன்சர் சுலபம்தான். அடுத்து சார், 3 15 3 என்ன வரும்? 45. அப்போ 1/1 வந்துருச்சு இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 22/7 பெருக்கள் 784 196 49 கூட்டினால் 1029. நான் ஒரு ஸ்டெப் சொல்ல மாணவர்களே சைடில் நீங்கள் கூட்டி கூட பாருங்கள். பெருக்கள் 15. அடுத்தது 7ஆல் 1029 போகுமான்னு பார்க்கலாம். போகும். 7 இங்கே என்ன வரணும்? 147 7 1029. அடுத்து சார் ரொம்ப சுலபம். 22 பெருக்கள் 147 பெருக்கள் 15 மூணையும் பெருக்கி பாருங்க. ஈக்குவல் டு 48,510 சென்டிமீட்டர் கியூப் அல்லது கன சென்டிமீட்டர். அப்போ இறுதி கண்டத்தின் கன அளவு 48,510 சென்டிமீட்டர் கியூப் ஆகும். மாணவர்களே, இந்த சென்டிமீட்டர் கியூப் எழுத மறந்துடாதீங்க. ஏன்னால் யூனிட்டோட தான் நம்ம எழுதணும் எப்பயுமே ஒரு பதிலை. எடுத்துக்காட்டு 7.23 சொல்லிக் கொடுத்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா
வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நல்ல ஒரு காணொளியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.